கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையையும் வல்லமையையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இன்னைக்கு ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம் தான். எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகள் ராஜாக்களும் ஆசாரியருமாக நம்மளை பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்மளை அபிஷேகம் பண்ணது ஏதோ ஒரு காரியம் கிடையாது. இந்த பூமியில நம்ம பிரிச்சு எடுத்துட்டாரு. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுது. நம்மளை இரத்தத்தினால மீட்டெடுத்திருக்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கா தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம மேல அன்பு வைத்ததுனால தான் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கா தந்திருக்கிறார். தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரித்து தான் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமா ஆக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்தங்கள் இணைந்திருக்கிறீங்களோ, செய்தி கேட்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு, நம்ம நீதிமானா மாற்றப்பட்டு, பரிசுத்தவானா மாற்றப்பட்டு, நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமா மாற்றியிருக்கிறார். நம்ம எல்லாருமே ராஜாக்கள், ஆசாரியர்கள். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு, நாம் விடுதலையாக்கப்பட்டு, நாம் நீதிமானா மாற்றப்பட்டு, நாம் பரிசுத்தவானா மாற்றப்பட்டு, நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமா ஆக்கினார். யாரெல்லாம் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் கேட்கிறீங்களோ, எப்போதுமே இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நீ கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நீ கழுவி சுத்திகரிங்கப்பா. எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நீ கழுவி சுத்திகரிக்க சொல்லி கேளுங்க. இதை ஏன் சொல்லித்தர அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே இந்த பூமியில கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம், எனக்காக தானப்பா நீங்க ஜீவ பலியா நீங்க, என் பாவத்துக்காக தானப்பா, என் அக்கிரமத்துக்காக தானப்பா, என் மீறுதல் எல்லாம் சிலுவையில சுமந்தீங்கப்பா. உங்க ரத்தத்தினால நீ கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்க ரத்தத்தினால நீ கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்க ரத்தத்தினால நீ கழுவி சுத்திகரிங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறினோம். விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தில் விடுதலை, அக்கிரமத்தில் விடுதலை, தலைமுறை சாபத்தில் விடுதலை, மாந்திரியத்தில் விடுதலை. எத்தனையோ குடும்பத்தில் விக்கிரத்துல அடிமையா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் சொந்த ரட்சரை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லா கிரியிலும் அழிக்கப்படுகிறது. பிசாசனுடைய கிரியில அழிக்கும்படிக்கு என்னுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை நான் இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தம் கேட்கிறேன் அப்படின்னா, உங்க இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்ப இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான், பரிசுத்தவான், ராஜாக்கள், ஆசாரியரும் ஆக்கினார்.
ஆசாரியர் அப்படின்னா கர்த்தருக்காக ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் கேட்குறீங்களோ, கர்த்தருக்காக வாழுங்க. அவருடைய பிள்ளைகள் ராஜாக்கள், அவருடைய பிள்ளைகள் ஆசாரியர்கள், வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகள். போதிக்கிற அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் நமக்கு. கர்த்தருக்காக நம்ம எதை செய்தாலும் தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி. புதிய நாளிலும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, நம்முடைய பாவம்னா இந்த பூமியில எல்லாரும் வந்துருவாங்க. இந்த உலகத்துல எல்லாருடைய பாவத்தையும் கழுவி சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக நம்மளை நிப்பாட்டியிருக்காரு. எவ்வளோ கிருபை! ஹல்லேலூயா! கேளுங்க, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கேளுங்க. அப்பா, நான் உமக்காக வாழணும். என்னை ராஜாக்களும் ஆசாரியமும் ஆக்கிட்டீங்கப்பா. நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். இன்னைக்கு என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய வல்லவனால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தில் மூடுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினால், ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ள பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஒவ்வொரு குடும்பமும் முத்திரை போடப்படட்டும். இந்த நாளின் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கிருபையின் வரலாறு நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் மாற்றின கிருபைக்காக நன்றி. உங்களோட ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்க ஜீவன்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.